இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய செய்தி கிடையாது. நம்ம நெஞ்சியை பதற வைக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்கிற ஒரு சம்பவம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பகுதியில் நடந்த ஒரு 10 வயது பச்சிளம் சிறுமியின் மரணம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவில் நம்ம வெறும் செய்தியை மட்டும் பார்க்க போகிறது இல்லைங்க. கேமராவுக்கு பின்னாடி நடந்த பலருக்கும் தெரியாத சில அதிர்ச்சியான உண்மைகளையும் இதில் இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த குழந்தைக்கு நடந்த அநீதியை நாம் எல்லோரும் உணர்ந்தாகணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த 10 வயது குழந்தைக்கு என்ன தெரியும்? நம்ம பூமியில் எவ்வளவோ கனவோடும் ஆசையோடும் பிறந்திருக்கோம். ஆனால் தற்போது அந்த குழந்தை உயிரோடு இல்லை என்ற செய்தியை கேட்ட உடனே நம்ம பூமியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வி எல்லோருடைய மனதிலும் தோன்றியிருக்கும். என்ன நடந்தது என்று பார்த்தீங்கன்னா, கடந்த மே மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி இருக்கும். வீதிக்கு விளையாட போன அந்த 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வீட்டுக்கு திரும்பவே இல்லை. நேரமாக ஆக பெற்றவங்களுக்கு பதற்றம் அதிகமாகுது. அக்கம் பக்கம் சொந்தக்காரங்கன்னு எல்லார்கிட்டையும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸில் புகார் கொடுக்குறாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த ஊரே தூங்கலை. இதனைத் தொடர்ந்து போலீஸார் உடனே களத்தில் இறங்குறாங்க. ஆனால் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அந்த குழந்தை கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில் எல்லாரும் இருக்கிறப்போ அந்த நம்பிக்கையை சுக்குநூறாக உடைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சுன்னா, கண்ணம்பாளையம் குளக்கரை பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியாக இருக்கிற தென்னந்தோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சின்னஞ்சிறு 10 வயது குழந்தை சடலமாக மீட்கப்படுறாங்க. அந்த குழந்தையை பார்த்த போலீஸ் அதிகாரிகள் குழந்தைக்கு இழைக்கப்பட்ட வன்கொடுமையை பார்த்து போலீஸாரே அதிர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமையை பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப கொடூரமான முறையில் அந்த குழந்தை தாக்கப்பட்டு மூச்சு திணற வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதை கேள்விப்பட்டதுமே ஒட்டுமொத்த ஊர் மக்களும் கொந்தளிச்சு போயிட்டாங்க. யார் இந்த கொடூரத்தை செஞ்சதுன்னு போலீஸ் தீவிரமாக தேட ஆரம்பித்தாங்க. அங்கே தான் இந்த வழக்கோட மிகப்பெரிய அதிர்ச்சியான உண்மை வெளியாச்சு. அந்த 10 வயது குழந்தைக்கு இந்த கொடூரத்தை செஞ்சது வெளியூரில் இருந்து வந்த யாரோ ஒரு திருடனோ முகம் தெரியாதவனும் கிடையாதுங்க. அந்த குடும்பத்துக்கு அறிமுகமான அண்டை வீட்டுக்காரரான கார்த்திங்கரன் 30 வயது தினக்கூலி தொழிலாளி தான். இவன் எவ்வளோ பெரிய கொடூரன்னு யோசிச்சு பாருங்க. குழந்தைய காணாமனு பெற்றவங்க கதறி அழுதுட்டு இருக்கும்போது யாருக்கும் தன் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு அவங்க கூடவே சேர்ந்து ஊர் பூரா அந்த குழந்தைய தேடுற மாதிரி ஒரு பெரிய நாடகத்தையே அரங்கேற்றிருக்கான். ஆனால் போலீஸ் சும்மா விடுவாங்களா? சுமார் 250க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை போலீஸ் செக் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த கார்த்திங்கிற கொடூரன் அந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு ஆசை வார்த்தை சொல்லி அவனோட 2 வீலரில் கடத்திட்டு போகிறது பதிவாயிருக்கு. அவனுக்கு உடந்தையாக அவனோட நண்பன் மோகன்ராஜும் இருந்திருக்கான். விஷயம் வெளியே தெரிஞ்சதும் போலீஸ் அவனை பிடிக்க கண்ணம்பாளையத்தில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி வளைச்சாங்க. அப்போது அந்த கொடூர மனிதன் என்ன பண்ணனான் என்று பார்த்தீங்கன்னா, போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்க முதல் மாடியிலிருந்து கீழே குதித்த கார்த்திக்கு கை கால் 2ம் முடிஞ்சு போச்சு. இப்போ பலத்த போலீஸ் பாதுகாப்போட கோயம்புத்தூர் அரசு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கான். இந்த அநீதியை கண்டித்து நள்ளிரவு 9 மணிலிருந்து விடியற்காலை 5 மணி வரைக்கும் சுமார் 8 மணி நேரம் விடிய திருச்சி நேஷனல் ஹைவேவில் மக்கள் உட்கார்ந்து போராட்டம் பண்ணாங்க. இதனை தொடர்ந்து நம்ம தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த சம்பவத்துக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகளுக்கு சீக்கிரமாக கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு போலீஸுக்கு நேரடி உத்தரவு போட்டிருக்காரு. பெரிய போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணையை வேகப்படுத்தியிருக்காங்க. இப்போது குற்றவாளிகள் 2 பேர் மேலேயும் போக்சோ கடத்தல்,
கொலைன்னு கடுமையான சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கானுங்க. நண்பர்களே, என்னதான் சட்டங்கள் கடுமையாக இருந்தாலும் நம்ம குழந்தைகளை நாம் தான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அக்கம் பக்கத்தில் பழக்கமானவங்க அப்படின்னு யாரையும் முழுசாக நம்பிடாதீங்க. சாக்லேட் வாங்கி தரான், கூட்டிகிட்டு போகிறான்னு யாராவது கூப்பிட்டா போகக்கூடாதுன்னு உங்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. முதல்ல குட் டச் பேட் டச் பற்றி தயங்காமல் பேசுங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரம் இனி தமிழ்நாட்டில் எந்த ஒரு குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. அந்த சின்னஞ்சிறு தேவதையோட ஆன்மா சாந்தி அடைய நாம் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். குற்றவாளிகளுக்கு விரைவில் நீதியின் மூலம் உச்சபட்ச தண்டனை கிடைக்கணும்னு இந்த பதிவு கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோருக்கும் போய் சேரணும். அதனால் இதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவலுக்கு நம்ம விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.